ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க. நம்ம தோட்டத்தில் முதல் பிளான்ட்டிங் ஆரம்பிச்சாச்சுங்க. வெங்காயம் தான் ஃபஸ்ட்டு ஊன்னோம். வெதர் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்ததுங்களா, சரி இப்போயே ஊனிடலாம் அப்படின்ட்டுங்க. இதெல்லாம் முன்னாடியே ஊனியிருக்கணுங்க. கொஞ்சம் ஸ்னோலாம் வந்து வெதர் கொஞ்சம் மோசமாக இருந்தனால கொஞ்சம் வெயிட் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா Feb 14 கிட்ட தான் ஊனுச்சு. இது கரெக்டாக 3 மாதம் ஆகுங்களா அறுவடை பண்ணுறதுக்கு. ஒரு மே கிட்ட நம்ம அறுவடை பண்ணிடலாங்கிற ஒரு பிளானுங்க. ஏப்ரல் மே கிட்ட பார்ப்போங்க எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தடவை பார்த்திங்கன்னா 2 வெரைட்டி வந்து வெங்காயம் ஊனியிருந்தேங்க. என்னென்னா எல்லாமே நாற்று தான். போன தடவை விதை வெங்காயம் ஊனியிருந்தோம் இல்லைங்களா, இந்த டைம் நாற்று வெங்காயமே கிடச்சிதுங்க. ஸோ அதுதான் ஊனியிருந்தோம். வெங்காயம் நாற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் ஆன்லைனில் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன். டிக்சன்டேல் ஃபார்ம்னு சொல்லிட்டு, அது வந்து ஆனியன் ஃபார்ம் தாங்க. அதில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். டெக்ஸாஸில் இருக்குதுங்க. அதோட வெப்சைட் லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சுருக்குறாங்க. அதுவும் ஒரு சில வெரைட்டிலாம் வந்து நமக்கு பேரே தெரியாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஆனியன், எல்லோ ஆனியன், ஒயிட் ஆனியனுங்க. அந்த ரெட் ஆனியன்லேயே பார்த்திங்கன்னா ஒரு வெரைட்டிக்கும் ஒரு நேம் இருக்குதுங்க. இன்றைக்கி நாம் வந்து 2 வெரைட்டி வாங்கியிருக்கிறோங்க. ஒன்று வந்து ரெட் ஆனியன், ஒன்று வந்து எல்லோ ஆனியனுங்க. எல்லோ ஆனியனோட வெரைட்டி நேம் வந்து பார்த்திங்கன்னா வாலா வாலா ஆனியன் பிளான்ட்ஸுங்க. ரெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் கேண்டி ஆப்பிள் ஆனியன் பிளான்ட்டுங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்களாம்மா, நல்ல ரிவ்யூ இருந்தது. சரி ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுங்க வாங்கியிருந்ததுங்க. இந்த டிக்சன்டேல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஓன்டு பிஸ்னஸ் மாதிரி தாங்க தெரியுது பார்த்தா. அந்த வெப்சைட்லேயே போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து என்னைக்கு ஆர்டர் பண்ணி என்னைக்குள்ள டெலிவரி வேணுங்கிறதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாங்க. அதுவும் நமக்கு வந்து அந்த ஆனியன் கட் இருக்குது இல்லைங்களா, நமக்கு அந்த பாக்ஸில் போட்டு அனுப்பும்போதே கூடவே இன்ஸ்ட்ரக்ஷனோட தான் அனுப்புகிறாங்க. எப்படி வந்து பிளான் பண்ணணும், எந்த மாதிரிலாம் இருக்கும், எவ்வளோ ஸ்பேஸிங் விடணும், எல்லாமே டீட்டெயில்டாகவே அனுப்புகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம Feb 1 வீக்கிட்டே டெலிவரி வாங்கியாச்சுங்க. வெதர் வந்து அப்போ நமக்கு ரொம்ப மோசமாக இருந்ததுங்களா. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து வின்டருக்குமே நல்லா தாங்குங்கிறாங்க. பட் நம்ம ஊனும் போதே ஓரளவுக்கு வெதர் ஓகேவாக இல்லாமல் ஊனணும் அப்படின்னா தாங்காது அப்படின்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கேண்டி ஆப்பிளுங்க. இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச் வரைக்கும் வருமாங்க. நல்லா அந்த வெங்காயத்தோட சைஸ் வந்து நல்லா பெருசாகுங்களாமா. இது வந்து கிட்டத்தட்ட 2லேருந்து 3 மாதம் அளவுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாமாங்க. அதுவும் வந்து 85 to 95 டேஸில் ஹார்வெஸ்ட் பண்ணிடலாமாங்க அது ரெட் கேண்டி ஆப்பிள். இது வந்து பார்த்திங்கன்னா வாலா வாலா ஆனியனுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நாற்றே ஒரு சில வெங்காயம்லாம் பெருசாக தான் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 90 டேஸில் ஹார்வெஸ்ட் பண்ணிடலாமாங்க. இதோட சைஸ் வந்து கிட்டத்தட்ட 6 இன்ச் வரைக்கும் பெருசாகுங்களாமா. ஆனால் இதோட ஸ்டோரேஜ் டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. பட் ஆஸ் லாங் அஸ் வந்து அந்த ஈரப்பதம்லாம் இல்லாமல் ட்ரையாக இருக்க இடத்துல வச்சா தாங்கும்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேங்க. ஒரு கட்டில் வந்து பார்த்திங்கன்னா 30 பஞ்ச் அந்த மாதிரி இருக்குதுங்க. நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகுங்க. இப்போ நாம் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா 2 கட்டு வாங்கினோம். இதோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு $15 to $25 மேலே வந்ததுங்க. நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து 2 கட்டு வாங்கிட்டு ஷேர் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நமக்கு அவ்வளோ ஆனியனும் தோட்டத்தில் வைக்கிறதுக்கு இடம் இருந்தால் தாராளமாக ஊனலாம். இடம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்க. வெங்காயம் ஊன்றதுக்குங்க தோட்டத்தில் வந்து மண் ரெடி பண்ணிக்கலாம். மண் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பொலன்னு இருக்கணுங்க, நல்லா லூஸாக இருக்கணும். ரொம்ப டைட்டாக மண் இருந்தது அப்படின்னா வெங்காயம் பெருசாகிறதுக்கு ரொம்ப சிரமப்படும். நம்ம மண் வந்து ஆல்ரெடி லூஸாக தாங்க இருக்குது. நம்ம சாயில் 3 வெஜ்ஜி மிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அது ஆல்ரெடியே பொலன்னு தான் இருந்தது. என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாய்க்கால் மாதிரிங்க நடுவில் வந்து 2 கோடு இப்படி இழுத்துக்கோங்க. இழுத்துக்கிட்டு நம்ம வந்து இப்போ பார் பிடிச்சி தான் வெங்காயம் வந்து நம்ம ஊனவே போகிறோங்க. இங்கே பாருங்களேன், 2 சைடு ஃபஸ்ட்டு வாய்க்கால் மாதிரி இழுத்துட்டு அந்த மண்ணை வந்து இப்படி குமிச்சு அந்த சென்டர் பார்ட் இருக்குது இல்லைங்களா, நம்ம இதில் தான் வெங்காயம் நாற்றே ஊன போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெங்காயத்துக்கு வந்து தண்ணி நிறையா தேவைங்க. பட் ஆனால் சதன்னு தண்ணி நிற்கக்கூடாது. அந்த மாதிரி நின்றுச்சு அப்படின்னா வெங்காயம் வந்து அழுக ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா தளைஞ்சு வரவே வராது. இந்த மாதிரி பார் பிடிச்சி நம்ம நாற்று ஊன்றனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் தண்ணி வேணுங்கிற தண்ணி அடியில் ஈரப்பதம் கிடச்சிரும். ஆனால் தண்ணி வந்து சதன்னு நிற்காதுங்க. கொஞ்சம் மேடாட் இருக்குது இல்லைங்களா, மேலே போய் தண்ணி நிற்கிற அளவுக்கு இருக்காது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி பார் இழுக்கும் போதேங்க சைடில் வந்து அந்த ஒரு வாய்க்கால் மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா, அதை அப்படியே விட்டுருங்க. ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு அந்த தண்ணி ஃப்ளோ வந்து போகிறதுக்குமே கரெக்டாக இருக்கும். நம்ம ஊர்லலாம் பெரிய லெவலில் தோட்டத்தில் வந்து வாய்க்கால் வரப்பெல்லாம் வெட்டி தண்ணி ஓடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. நம்ம கார்டன் விட்டு குட்டி தாங்க. ஸோ அந்த குட்டியில் வந்து எந்த அளவுக்கு இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுந்துக்கலாம்.
கொஞ்சம் மினியேச்சர் மாதிரியே இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து நிறைய ஸ்பேஸிங் விட்டு விட்டு தான் பார் இழுத்துருக்குறேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து நம்ம தோட்டத்தில் ஃபுல்லாகவே வெங்காயம் ஊனிட்டங்களா, என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மற்ற செடியெலாம் நடுறதுக்கு நமக்கு இடமே இல்லாமல் போயிடுச்சுங்க. ஏன்னா அறுவடையே கிட்டத்தட்ட ஏப்ரல் கிட்ட வரைக்கும் வந்துருச்சு. அது வெங்காயம் பெருசே ஆகிறதுக்கு லேட் ஆகிடுச்சிங்க. அதனால் இந்த தடவை என்ன பண்ணிட்டேன்னா அந்த பெருசாக இருக்க ஸ்பேஸ் ஃபுல்லாகவே வந்து வேறு செடி ஊன்றதுக்கு இடம் விட்டுட்டுங்க நடுவில் நடுவில் மட்டும் அங்கங்கே பார் பிடிச்சாச்சுங்க. இந்த வாய்க்கால் மாதிரி வெட்டியிருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஃபுல்லாக விட்டுக்கலாங்க. தண்ணி விட்டுட்டு நம்ம நாற்று ஊன்னா பரவாயில்லைங்க. தண்ணி விட்டதுக்கு அதுக்கும் வாய்க்கால பாருங்கள் குளமாட்ட தண்ணி தேங்கி நிற்கிது. ஆனால் 2 நிமிஷத்தில் வடிஞ்சிருங்க. ஏன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சாயில் வந்து கொஞ்சம் சாண்டு மிக்ஸ் இருக்குதுங்களா, டக்குன்னு தண்ணி சீக்கிரம் வடிஞ்சிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரியெல்லாம் வாய்க்கால் வெட்டி தண்ணி விட்டதே இல்லைங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஊர்லலாம் வந்து நல்லா பெரிய பெரிய வாய்க்காலாக பார்த்து பழக்கங்களா, இது ரொம்ப குட்டியாக பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருந்ததுங்க. ஏன்னா இந்த பார் பிடிக்கிறதே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. ஏன்னா மண்ணை இழுத்து அவ்வளோ வந்து பெருசு பெருசாக நம்மளால் ஊரில் பிடிக்கிற அளவுக்கு பிடிக்க முடியல. சின்ன சின்னதாக தான் பிடிக்கிற மாதிரி இருந்ததுங்க. இது என்ன பண்ணணும்னா இந்த பார் பிடிச்சிருக்கிறோம் இல்லைங்களா சென்டரில் குட்டியாக அந்த மேடு மாதிரி, அதில் தான் வந்து வெங்காயம் வந்து நாற்று ஊன போகிறோம். என்ன பண்ணணும்னா அந்த வெங்காயம் வேர் இருக்குது இல்லைங்களா, அந்த நாற்று லைட்டாக உள்ளே போகிற அளவுக்குங்க. ஆனால் மண் பாருங்கள் ரொம்ப லூஸாக இருக்கிறனால சும்மா லைட்டாக அழுத்தினாவே எவ்வளோ ஈஸியாக போகுதுன்ட்டு அந்த அளவுக்கு ஒன்றா போகுதுங்க. ஸ்பேஸிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள்ளங்கை அளவுக்குங்க. ஒரு வெங்காயத்துக்கும் இன்னொரு வெங்காயத்துக்கும் அவ்வளோ ஸ்பேஸிங் விட்டுக்கலாம். உள்ளங்கை சைஸ்க்கு இருந்தால் போதும். அம்மாலாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த பார் பிடிச்சி நம்ம வெங்காயம் நாற்று நடும்போதுங்க நல்லா ஜிக்ஸாக்காக இந்த கிராஸில் ஒன்று அந்த கிராஸில் ஒன்று ஊனிக்கிட்டே வந்தாலும் நல்லா வரும் கண்ணு, நமக்கு இடமும் கம்மியில் நிறைய வெங்காயம் ஊனலாம் அப்படின்னாங்க. இங்கே வந்து என்ன ஒரு ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா, வெங்காயம் வந்துங்க நமக்கு மண் பிடிச்சிருக்கிறோம் இல்லைங்களா, மண் ஆல்ரெடி ரொம்ப பொல பொலன்னு இருக்குதுங்க. 4 மழை சேர்த்தி வந்தது அப்படின்னா சைடில் இருக்கிற மண்ணெல்லாம் அரிச்ச மாதிரி ஆகிடுங்களா, எப்படி வரப்போகுதுன்னு தெரியல அப்படின்ட்டு சென்டரில் வந்து பார் கொஞ்சம் சின்னதாக தான் பிடிச்சிருந்தேங்க. அதில் வந்து ஒரே லைன் மட்டும் தான் வச்சுருந்தேன். இந்த கார்னரில் கொஞ்சம் பிடிச்சிருக்கிறேன் பாருங்கள், அதில் மட்டும் ஜிக்ஸாக்காக 2 வச்சுட்டு வந்தேங்க. எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. லாஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பார் பிடிச்சலாம் வைக்கவே இல்லைங்க. சரி இந்த டைம்லாம் வந்து லாஸ்ட் டைம் என்னென்ன மிஸ்டேக் பண்ணனோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி இருக்குதுங்க. ஹோப்ஃபுல்லி நல்லா வெங்காயம் வந்து வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்புகிறேன். அதுவும் இந்த வெங்காயம் வந்துங்க நம்ம இந்த டிக்சன்டேல் ஃபார்மில் வாங்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அங்கே வாங்கும்போதே அந்த பேக்கிங்லேயே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருந்தாங்க. எப்படி வந்து வெங்காய நாற்று ஊனணும், எவ்வளோ டேஸில் ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அதில் இன்னொன்றுமே சொல்லியிருந்தாங்க, இந்த வெங்காய நாற்று வந்து பார்க்குறதுக்கு டார்மெண்ட் ஆன மாதிரி தான் இருக்கும், செத்த மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் அதெல்லாம் ஒரி பண்ணவே பண்ணாதீங்க. மண்ணில் வச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து தளைஞ்சு சூப்பராக வந்துடும் அப்படின்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி கீழே வேர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஞ்ச மாதிரி தாங்க இருந்தது. எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நாம் வந்து அந்த அந்த 4th கிட்டேயே நமக்கு டெலிவரி ஆகிடுச்சு இல்லைங்களா, வரும்போது நாற்று நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. நம்ம நாற்று ஊனது வந்து பார்த்திங்கன்னா Feb 14 தான் ஊனணுங்க. நாங்கள் அட்லாண்டாவில் இருக்கோன்னு சொன்னேன் இல்லைங்களா, எங்களோட ஜோன் வந்து 8Aங்க. எங்கள் ஜோனுக்கு 14 தான் ஊனுனேன். முன்னாடியே ஊனலாம், பட் நான் லேட்டாக தாங்க ஊனேன், வெதர்னால லேட்டாக தான் ஊனுனேன். அப்போ அந்த 1 வீக்லேயே பார்த்திங்கன்னா அந்த சருகெல்லாம் கொஞ்சம் காயிற மாதிரி ஆயிடுச்சுங்க. நான் நாற்று நடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சருகெல்லாம் வந்து அந்த காஞ்சதெல்லாம் க்ளீனாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் ஒரு நாற்றா ஊனிக்கிட்டே வந்தேங்க. இந்த 2 நாற்றுமே வந்து 2 வெரைட்டி இருக்குது இல்லைங்களா, 2 வெரைட்டியுமே 90 to 95 டேஸ்க்குள்ளே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலான்னு போட்டுக்கிறாங்க. அதுக்கு மேலே கண்டிப்பாக ஆகாதுன்னு இருக்கிறாங்க. ஸோ எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ரொம்ப எக்ஸைட்டடாக தாங்க இருக்குது. ஏன்னா நம்ம வெங்காயம் வந்து நம்ம தோட்டத்தில் ஊனணும்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்சது 2லேருந்து ஒரு 3 மாதம் கிட்ட
நம்ம கடையில் வெங்காயமுமே வாங்க தேவையில்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிறதே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட் இயர் என்ன பண்ணோம்னா வெங்காயம் ஊனியிருந்தோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தெலாம் வந்து பேக் யார்ட்லேயே தாங்க போட்டிருப்பேன். ஏன்னா காத்தோட்டமாக இருக்கிற பிளேஸில் போட்டோம் அப்படின்னா நிறைய நாளைக்கு தாங்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வெளியிலே தான் போட்டிருப்பேன். வேணுங்கிறப்பலாம் வெளில போய் தான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். இந்த டைம் வந்து கொஞ்சம் சேர்த்தி ஊனி இருக்கிறேங்க. ஹோப்ஃபுல்லி நிறையா வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்புகிறேன். பார்ப்போங்க. பாருங்கள், வெங்காய நாற்று ஃபுல்லாக ஊனியாச்சுங்க. அம்மா என்ன சொன்னாங்கன்னா, வெங்காய நாற்று ஊன்றதுக்கு முன்னாடி தண்ணி நல்லா விட்டுட்டு அதுக்கப்புறமா ஊனுக்கண்ணு அப்படின்னாங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாற்று ஊன்னேங்க. இப்போ வந்து நமக்கு விதை நல்லா செல்லுன்றதுனால அடிக்கடி தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லைங்க. நல்லா வெயில் வரும்போது விட்டால் போதும். வெதர் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் நல்லா இருந்ததுங்க 1 வீக்காக. இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு மைனஸில் போக ஆரம்பிச்சிருச்சு. பட் எப்படியோ வெங்காயம் தாக்கு பிடிச்சிக்கோங்க, ஒன்றும் கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் நம்புகிறேன். இந்த வெங்காய நாற்று வந்து பார்த்திங்கன்னா வால்மார்ட்டு, ஹோம் டிப்போ, லோஸில் வந்துங்க கார்டன் செக்ஷனில் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்து நாற்று மட்டுமே சேல் பண்ணுறாங்களாமாங்க. எவ்வளவோ கவுண்ட் வந்து $4.99 சேல் பண்ணுறாங்கன்ட்டு மாமா டெக்ஸாஸில் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னாங்கன்ட்டு தான் இங்கே அட்லாண்டாவில் போய் பார்த்தேங்க. எந்த கடையிலையுமே அந்த நாற்று கிடைக்கல. இங்கே சேல் பண்ணல போல் இருக்குது. நீங்கள் டெக்ஸாஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே போய் செக் பண்ணிவிட்டு அதை வாங்கி ஊனுங்க. ஏன்னா விதை வெங்காயத்தோடைங்க நாற்றா ஊன்றது வந்து ரொம்ப நல்லா வருதுன்னாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட எண்ட் ஆகுது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க.